இருக்கிறேன். அதான் அந்த அம்பாள் அம்பிகை அம்பாலிகை 3 பேர். என்ன குட்டு குடும்பமா போறாங்களா? யார் பண்ணீங்க? நாங்க மிதிலை நாட்டினுடைய மன்னன் நான். நீ எங்க போயிட்டு இருக்கீங்க? அம்பா காசி நாட்டுக்கு. காசி நாட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம் கல்யாணம் பண்றதுக்கு. காசி மாநகரத்திலே கல்யாணம் என்பது யாரு கல்யாணம்? அவங்க பொண்ணு கல்யாணம் காசிராஜனுடைய மகளுக்கு 3 பேருக்கு சுயவரம் நேற்றிருக்கிறாங்க. பத்திரிக்கை காட்டினதை ஒத்துக்கிறீங்களோ? பாருங்க காசி மாநகரத்திலே கல்யாணம் என்று சொல்லி உலகாலும் அரசுலாம் அணிவகுத்த அஷ்டாவர்த்திகளை நாடி போயிட்டு இருக்கீங்க. சுயவரம் சொல்லி உனக்கு யாரு சொன்னாங்க? என்ன பத்திரிக்கை எங்க நாட்டுக்கு வந்திருக்குது? போதுங்க. நம்ம மறுபடி வந்து எந்த நாயும் வரலீங்க. நம்ம அஷ்டாவரத்துக்கு மனவோலை வரலையா? ஏண்டா நம் நாட்டிலே மணமகன் இருப்பது தெரியாதா? உலகாலும் அரசலுக்கெல்லாம் மேன்மதாயிங்க சந்திர மகாராஜன் அவருடைய தவப்புதல் வீரசிங்க நாங்கள் இருக்க எங்களை மதியாமல் ஒரு சுயர் நாட்டுகிறானா? மனவாளை வந்துதா கட்டுவேன் புடிச்சு கட்டு கேட்கொடிக்க முடியல கட்டு இந்த அஸ்தாவரை எல்லையே கடந்து யாருமே வரக்கூடாது. நான் காசி மாநகரம் போகிறேன். எங்கேயோ தவறு நடந்து கொண்டிருக்கு. இந்த தவறு தெரியும் வரை யாரும் காசி மாநகரம் வேண்டாம். காசி மாநகரத்திலே அம்பாளி என்ற 3 பேருக்கு சுயத்தை நாட்டி உலகாலும் மனுஷர்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்த காசிராஜன் அஷ்டாவர்த்தி என்ன அவமானப்படுத்தி இருக்கிறான். இதுல ஏதோ ஒரு பெரிய சதி நடக்குது. நீ இவ்வளவு அதிகாரமா பேசுறேன். பொண்ணுங்க கல்யாணம் பண்ண போறேன். என்ன நாட்டுக்கு போறேன்? கல்யாணத்துக்கு நல்லா சொல்ற. எங்க போற? காசி நாட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போறேன். யாரு கல்யாணம் பண்ண போறோம்? பையனுக்கு அம்பாள் அம்பிகை. ஓ முகர புண்டற வர்த்திக்கு நீ யாரு கல்யாணம் பண்ற? போ. யாருக்கு நான் கல்யாணம் பண்ண போறேன்? எனக்கு தம்பி யாங்க வந்து பாடியே கூட்டுங்க. அவங்களுடைய அரண்மனைகளில் மாபெரும் தவறு. அரசனுக்கு புள்ளியாக இருந்து விட்டு அரண்மனையில் வரக்கூடாது. என்ன நாடு? காசி நகரம். காசி நகரத்தினுடைய நான் அரசனுடைய காவலன். நான் போய் அரசனுக்கு சொல்லுங்க. அங்கார கோபத்தில் இளவரசர் வந்திருக்கிறார் சொல்லி அந்த அயோக்கியோட போய் சொல்லு. சரி, அழைப்பு கொடுக்க வரலன்னா என்ன? அழைப்பு கொடுக்க வரல எங்க மேல கோபத்தை காசி நகரத்திலே தூள் தூளாக்கி விடுவேன். போய் அரசன் சொல்லுங்க. தம்பி உடனே வர சொல்றேங்க. இல்லைங்க என்ன அத்தா போடா போய் சொல்லுங்க. என்ன சொல்லிட்டு போறாரு பாத்தீங்களா? என்ன சொன்னா? ஊம முடியாத நாய் தங்கி பிடிச்சு எடுத்துக்கிறாங்க. $3000 கொடுத்துருக்கீங்க.
ஆறு பெத்த பசங்களா பாவம் எனக்கு மாத்திரம் வந்து போறானுங்க. வர பின்னாடி வர. நீ என்ன அவனுக்கு முன்னாடி போறாங்க? வாப்பா தம்பி 3000 ரூபாய் ஏண்டா ஏழா முதல் அயோத்தியாவில் உள்ள 56 தேசங்களுக்கெல்லாம் அழைப்பு விடுத்து விட்டு அஸ்தாபுரத்தை ஒருவன் அவமானப்படுத்துகிறார். பண்றா 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 ஏய் நீ வராத கூத்த முடியாது. ஏய் சத்தியமா படிச்சேன் தாயே. தெரியாது எனக்கு. ஆராங்க நான் புதியர் கட்டி. ஏய் 3 தடுப்பு நான் நேத்து வாங்குனது. ஆரா ஏதுவா பொண்டாட்டி அடிச்சிருப்பாங்க. வா பொண்டாட்டி அடி வாங்கன்னு சொல்லிட்டீங்க. அழைப்புகளுக்கு அவ்வளவு சுயநலத்தை நாட்டுகிறார். தம்பி அண்ணா நீ அந்த நான் இந்த சீல இருக்கிறேன். யார் உள்ளே நுழைந்தாலும் சரியே எல்லாரையும் தேர்க்கொடி கம்பத்தில் கட்டுங்க. இல்லையே வெற்றி பெண்ணா 3 பெண்ணை கைவிடுத்து செல்வோம். இவன் தாங்க லிகித எழுதினாலே இவன் தான் பெரிய ஆளு. எங்க சின்ன மாமியா சத்தியமா இவன் தான். இதே போடா வாடா உள்ள வாடா தாய் போடு ஐயா உன் இளவரி போடா 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 தம்பி அண்ணா அடி வைத்து நில்லு. ஆவட்டு போடா அண்ணா அடா 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 தம்பி டேய் எங்கடா வாடா போறன்னு தெரியும் எதுரா தாயிருங்க டேய் என்னங்களா டேய் சாட்டி கிடக்குன்னா சாட்டி வந்து பெரிய இருக்காங்க. நான் சாமி எடுக்க மாட்டேன் தம்பி. வர்றீங்களா மிரட்டுறாங்க. எந்த ஊர் நீ? சால்வதாஸ்தி ஆண்டு வரக்கூடிய சால்வமன் இல்ல எது கேக்குறேன்னா முன்ன ஒரு ஆளு உடம்பு 1.5 கிலோ எலும்பு இருக்குது 2 கிலோ சாதா ஒரு ஆட்டுல எலும்பு அடிச்சு போடு. நானு என்னடா பண்றது பிறந்து வளர்ந்துட்டுமே பேரு கெட்டு போயிருமானு கம்முனுக்குறேன். சித்திர வதையா இருக்கு எங்களுக்கு. அந்த மாதிரி நீ ஜாட்டி எடுக்கலாம்னு நினைச்சிருக்க. நான் கொஞ்சம் எதுக்குமே கொஞ்சம் உஷாராக்கணும். கவலைப்படாது. ஆமாங்க இப்ப எதுக்கு வந்துக்கிறீங்க? நான் 3 பண்ண போறேன். அம்பாள் அம்பிகை அம்பாளி என்று சொல்லக்கூடிய ஆசிராஜ மகள் 3 பெண்களுக்கும் சுயவர நாட்டி இருக்கிறான். அங்கே மனம் மாப்பிள்ளையாக போய் நான் 3 பண்றேன். இந்த மூஞ்சி நல்லா பாருங்க. ஏய் நிஜமான கல்யாணத்துக்கு வந்தியா நீ இல்ல வேற ஏதோ பண்றதுக்கு வந்தியா? காலையில 6 மணிக்கு அன்னதானம் போடுவாங்க கோயில்ல. சாப்பிட்டு இடம் போய் சேரு. அங்க போய் கல்யாணம் பண்ணி சொன்னா 3 வெட்டி போட்டுருவாங்க தாயேடி. அப்படி தெரியுது. ஆமா சரி சரி நீ ஒரு பக்கமா இரு. எங்க மகாராஜனை கூப்பிடுறேன். கூப்பிடு. 5 கஞ்சி ஊத்தா முடிச்சிட்டு போங்க. சால்வமன்னனை கூப்பிடு. கல்யாணம் பண்ண பாடுறான். சால்வமன்னன் வந்திருக்கிறார் சொல்லி ஆசிராஜனை கூப்பிடு. சொல்ற கொலாய் முட்டோக்காரங்க போ. வர்றவனா பெரிய புள்ளி மாதிரி அழைச்சு வாங்கி நினைச்சுக்கிறீரா? கிடையாது. எங்க நாட்டுல நானும் தான் பெரிய ஆளுங்க. நானும் பழனிசாமி தான். டேய் மாப்பிள மாப்பிள மகாராஜா நீ சீக்கிரம் வாங்க. என்னப்பா என்ன விஷயம்? வாங்க என்னப்பா நம்ம நாட்டுக்கு சுயவர கல்யாணம் சொல்லி லிகிதம் போட்டீங்களா? எல்லா நாட்டு அரசர்களும் வந்து இருக்கிறாங்க. அப்படியா? வந்தவங்க சேர் போடுங்க. எது மேல மாதிரி அடுப்பு வந்துதான் இருக்குது. உட்கார வைக்க முடியுமா? ராஜருக்கலாம் யாருக்கு வரவேற்பு இல்லையா?